நல்லா கேளுங்கள். பாருங்க, நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனா இருந்தாலும் அன்பு இல்லாவிட்டால் ஒன்றுமில்லை. ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை, அவன் ஜீரோ. அப்போ தீர்க்க தரிசன வரத்துக்கும் அன்புனா என்னன்னு சொன்னீங்க? இப்போ ஆவியின் கனி. ஆவியின் கனியில் முதல் கனி எது? நல்லா கேட்டுக்கொள்ளுங்கள். நம்ம முன்னாடி மத்தேயுல படிச்ச 7ஆம் அதிகாரத்தில் அவருடைய கனிகளினாலே அவளை அறிவீர்கள், நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். புரிஞ்சுதா? இப்ப பாருங்க, அப்போ உங்ககிட்ட என்ன இருக்கணும்? ஆவியின் கனி இருக்கணும். ஆவியின் கனி இருந்து அந்த ஆவியின் கனியில நீ வாழ்ந்தா உனக்கு என்ன கிடைக்கும்? பரலோகம் கிடைக்கும். இப்ப பரலோகத்துல என்ன சொல்லுவாங்க உனக்கு சாட்சி? இவன் வந்து ஆவியை அன்பு உள்ளவனா இப்படி எடுத்துக்கலாம். இவன் ஆவியின் கனிகளோடு பூமியிலே வாழ்றான் ஆண்டவரேன்னு சொல்லும். அப்படிதானே சொல்லும். அப்போ பரலோகத்துக்கும் ஆவியின் கனிக்கும் சம்பந்தம் இருக்கு, சாட்சிக்கும் சம்பந்தம் இருக்கு. உங்களை குறித்து சாட்சி பரலோகத்தில் இருக்கு. நல்லா கேட்டுக்கொள்ளுங்கள். இங்கே வேதம் சொல்லுகிறது, நாங்கள் தீர்க்க தரிசனம் சொன்னோம், பிசாச துரத்தினோம், ஏன் பரலோகம் இல்லை? அக்கிரம செய்யக்காரே அகன்று போங்கள். நீங்க நல்ல கனி கொடுக்கல, நல்ல கனி உள்ள வாழ்க்கை வாழல, உனக்கு எப்படி பரலோகம் கொடுப்பாங்க? உனக்கு எப்படி பரலோகம் கிடைக்கும்? பிதாவின் சித்தம் செய்யல, ஆவிக்குரிய வாழ்க்கை வாழல, கனி கொடுக்கிற ஜீவியம் உங்ககிட்ட இல்ல, உனக்கு போய் பரலோக ராஜ்யமா? கிடையவே கிடையாது. அக்கிரம செய்யக்காரணி. அப்போ தீர்க்க தரிசனம் சொன்னேனே அப்படின்னு கேட்டா இங்க வேதம் சொல்லுகிறது கொரிந்தியர்ல, தீர்க்க தரிசன வரத்தை உடையவனா இருந்தாலும் அன்பு உனக்கு இராவிட்டால் நீ ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. அப்ப என்ன எடுத்துக்கலாம்னா, நீங்க யாரானாலும் இருங்க, தாமஸ் கூட இருக்கட்டுங்க, யாரானாலும் இருக்கட்டுங்க, எவ்வளவு பெரிய ஊழியக்காரர் இருக்கட்டுங்க, நான் இன்றைக்கும் மதிக்கிறேன், மதிப்பிற்குரிய அருமையான பரிசுத்தவான்கள் இந்த இந்திய தேச பெரிய பெரிய பரிசுத்தவான்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சட்டம் இதுவே, வழி இதுவே, ஒரே சத்தியம்தான். நல்ல கனிகொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும், வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள்.